8 கிலோவில் மட்டன் பிரியாணி நல்லா சாஃப்டாக பூ மாதிரி உதிரி உதிரியாக ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். வீடியோவில் டிப்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஜூஸியாக நிறைய மசாலாவோட வேணும்னா அதுக்கும் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து நல்லா கழுவிட்டு காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பு நல்லா பற்ற வச்சு எரிய ஆரம்பித்த பிறகு அடுப்பில் பாத்திரத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி 4 கிலோ பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1.25 லிட்டர் வந்து கடலெண்ணெய், 15 கிராம் பட்டை, 15 கிராம் ஏலக்காய், 15 கிராம் கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் அடுப்பில் மேலே ஏற்றி வச்சு கோல்டன் ப்ரௌனாக வந்து வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இதில் இந்த சக்தி மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா காரம் கலர் ரெண்டுமே வந்து அளவாக கிடைக்கும். நீங்கள் வேறு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா காரம் அதிகமாக கூட கிடைக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க 4 கிலோ அளவுக்கு தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம எல்லா பொருளையும் வந்து இது கூட சேர்த்துக்கணும். அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு 1 கிலோ இஞ்சி, 3/4 கிலோ அளவுக்கு பூண்டு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து தயிர் வந்து 1.5 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கணும். ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு, இதுக்கு 1 கிலோ அரிசிக்கு ஒரு மீடியமான கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்க்கணும். இப்போ 8 கிலோ அரிசிக்கு மீடியமாக கைப்பிடி வந்து 8 கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்திங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையும் வதக்கி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம் ஆகும் நல்லா வந்து வதங்கி வரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து 8லேருந்து 9 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கணும். மசாலாவோட 10 நிமிஷம் வந்து மட்டன் வந்து குக் ஆகணும். நல்லா கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 8 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நீங்கள் கேஸில் செய்கிறீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் மட்டன் வேக விட்டுடலாம். மட்டன் நல்லா வெந்து வந்துடணும். அரிசி வந்து பாஸ்மதி அரிசி ஒரு 3 தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு, அதாவது நம்ம நாக்கில் வச்சு பார்த்தோம்னா உப்பு கரிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். நல்லா கொதி வந்த பிறகு நல்லா 1/2 மணி நேரம் ஊறி வந்த அரிசி இதில் போட்டோம்னா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி இந்த அளவுக்கு கொஞ்சம் நீளமாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வடிகட்டிட்டு அடுப்பு வந்து நல்லா எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்க அரிசி இதில் சேர்த்துட்டு தண்ணி பத்தலைன்னா வடிகட்டி வச்சுருக்க தண்ணி வந்து சைடில் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து மேலே இந்த அளவுக்கு தெரியும். நீங்கள் நெய் ஏதாவது சேர்க்குறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு சைடில் நல்லா ஆவி வந்த பிறகு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் தம் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.